உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. சரி, நம்முடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய பிரசங்க தலைப்பு கர்த்தர் மனிதர் புரிந்து கொள்ளும்படி பேசுகிறவர். மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் பேசுகிறவர் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார், அவன் புரியும்படி பேசினார். கர்த்தர் பேசியது ஆபிரகாமுக்கு புரியாமல் இல்லை. காயினோடு பேசினார், அவன் புரிந்து கொள்ளும்படி அவர் பேசினார், அவன் புரிந்து கொண்டான். நோவாவோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார், ஈசாக்கோடு பேசினார், யாக்கோபோடு பேசினார். எல்லாரும் அவர் பேசியதை புரிந்து நடந்து கொண்டார்கள். புரிந்தும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் இருக்கிறார்கள். ஆதாம் போல, காயின் போல கீழ்ப்படியாமல் போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதாகம மனிதர்கள், த பைபிள் ஹீரோஸ், எல்லாரும் அநேகர் கீழ்ப்படிந்தவர்கள், மிக மிக வெற்றியோடு வாழ்ந்தவர்கள். கர்த்தர் மோசேயோடு பேசினார், யோசுவாவோடு பேசினார், நியாயாதிபதிகளோடு பேசினார், தீர்க்கதரிசிகளோடு பேசினார். ஆதி காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நம்மோடு அவர் பேசியிருக்கிறார். வேத வசனத்திலே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நம்மோடு அனுதினமும் பேசுகிறார், அநேக தடவை பேசுகிறார். கர்த்தர் பேசுவது நமக்கு புரியும். நாம் சோம்பேறித்தனப்படாமல் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்க வேண்டும். அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படியும் போது அவர் இன்னும் பேசுவார். கீழ்ப்படியாத மனிதர்களிடத்திலே என்ன பேச முடியும்? அவர் பேசுவது நின்று போய்விடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தர் பேசுவதை கவனித்து கேட்க வேண்டும். இன்றைக்கு அவர் அவ்வாறு பேசிய ஒரு மனிதனை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். அவன் பெயர் ஆபிரகாம். இந்த கர்த்தர் பேசுவதை கவனித்தால்தான் அவர் எப்படி நம்மை வாழச் சொல்லுகிறார், என்ன செய்ய சொல்லுகிறார் எல்லாம் நமக்கு புரியும். கவனிக்காவிட்டால் நமக்கு தான் இழப்பு, கர்த்தருக்கு இழப்பு இல்லை. எனவே கர்த்தர் சொல்லுவதை கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். நீங்கள் அப்படி கேட்கும்போது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும். கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமிடத்திலே வந்தார். வந்து அவன் புரியும்படி அவனோடு பேசுகிறார். அவன் கல்தேயாவிலே, ஊர் என்கிற ஊரிலே, இது வெகு தூரம் தள்ளி, இன்றைக்கு இருக்கிற ஈராக் தான் அந்த காலத்தில் இருந்த அந்த கல்தேயா. அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே கர்த்தர் வந்து பேசுகிறார். எடுக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, அந்த காலத்தில் அவனுக்கு பெயர் ஆபிராம், ஆபிரகாம் என்று பிற்காலத்தில் பெயரை கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது தனி மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். வா, நான் காட்டும் தேசத்துக்கு போ. முற்றிலும் வேறுபட்ட மனிதர்கள் வாழக்கூடிய புறதேசம், வேறு தேசம், ஃபாரின் கண்ட்ரி. இவனை பொறுத்தவரை இதையெல்லாம் விட்டு அங்கே வா என்று கூப்பிடுகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிற கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை முதல் தடவை பேசும்போதே சொல்லுகிறார். என்ன வாக்குத்தத்தம்? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். முதல் வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும். பூமினா அவன் குடியிருக்கிற ஊர் மட்டுமல்ல, இந்த பூமி உருண்டையிலே இருக்கிற அத்தனை தேசங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவனுக்கு அப்போது வயது 75. அதே போல அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டு அவனோடு கூட ஒரு கூட்டம் ஜனத்தையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு அவன் கால்நடையாக பிரயாணம் பண்ணி போய் சேர்ந்தான். எந்த தேசத்திற்கு? கானான் தேசத்திற்கு போய் சேர்ந்தான். எடுத்தவுடன் கடவுள் எல்லாவற்றையும் அவனுக்கு காட்டிவிடவில்லை. இந்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாவற்றையும் சொல்லி கூப்பிடவில்லை. ஆனால் ஒரு அஷ்யூரன்ஸ், அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து பேசுகிறார். வா, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை கொண்டு ஒரு பெரிய வேலையை இந்த பூமியிலே செய்ய போகிறேன். உனக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அவருடைய நோக்கம் என்ன? இந்த பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இவன் கருவியாக வர வேண்டும். ஒரு பெரிய நோக்கத்தோடு அவனை அழைக்கிறார். இவனும் கீழ்ப்படிந்து போகிறான். 75 வயது, மனைவியுடைய பெயர் சாராய். 2 பேரும் பெருங்கூட்டமாக போய் சேர்கிறார்கள். கானானிலே சேர்ந்தாகிவிட்டது. இல்லை, எனக்கு எல்லா பிளானையும் சொல்லுங்க ஆண்டவரே, அப்போ தான் நான் போவேன். அப்படி அவன் சொல்லவில்லை. பாருங்க, நமக்கும் அப்படித்தான். கர்த்தர் அழைக்கிறார். வா என் பிள்ளை, வா என் கூட வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார், ஆசீர்வதித்தார். நோவாவை அழைத்தார், ஆசீர்வதித்தார். முதல் மனிதனை சிருஷ்டித்தார், அவனை ஆசீர்வதித்தார். God is a God of blessing. அவர் இது அஷ்யூர்டு. அவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரே அவர்களை ஆசீர்வதிப்பார், நன்றாக வாழ வைப்பார். இதுதான் அவருடைய விருப்பம், நோக்கம், சித்தம், திட்டம். நம்ம ஒரு கார் எடுத்து ஓட்டிட்டு போகிறப்ப இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா லைட்டை போடுறோம். லைட் போட்டோன்னே எவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சம் தெரியும்? எவ்வளோ தூரம் தெரியும்? ஒரு 10 அடி, 15 அடி, 50 அடி, பெரிய நல்ல பிரமாதமான லைட்டு. அதுக்கு மேலே இருட்டு தான் இருக்குது. ஆனால் கார் போக 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 வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல தான் போக 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 நம் வாழ்க்கையிலும் என்ன கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது போக போக புரிந்து கொண்டே இருக்கும், தெரிந்து கொண்டே இருக்கும், வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அழைத்தவுடன் வந்து விடுகிறோம், வர வேண்டும். பிறகு வாழ்க்கை பிரகாசமாக மாறிக்கொண்டே வரும். எப்படி மாறும்? உச்சிவானில் சூரியன் வரும்போது எப்படி பிரகாசம் இருக்கிறதோ அது போல மனிதனுடைய பிரகாசம், வாழ்க்கை, நீதிமானுடைய வாழ்க்கை பிரகாசம் இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. கண்களை மூடும்போது நல்ல ஒரு சமாதானம், சந்தோஷம், நிறைவு எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு உற்சாகம், முடிந்தது எல்லாவற்றையும் செய்து முடித்தோம், அப்படி ஒரு திருப்தி. அதோடு தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்திற்கு போகிறார்கள், போக வேண்டும். இங்கே ஆபிரகாம்
கர்த்தர் அழைத்தவுடன் வந்து விட்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டார். உனக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இதற்காகத்தான் அவனை அழைத்திருக்கிறார். மற்றவங்க யாரோ எப்படியோ வாழ்கிறதுக்காக நான் வரணுமா அப்படி அவன் கேட்கல. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் அப்படி கேட்க மாட்டார்கள். கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த பூமியில் வைத்திருப்பது மற்ற ஜனங்களுக்கு நாம் வெளிச்சம், இந்த பூமிக்கு உப்பு. நாம் அப்படி வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்தார், நம்மை பூமியிலே வைத்திருக்கிறார். அடுத்தது இதே 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் 2வது முறையாக ஆபிராமோடு பேசுகிறார். அவனிடத்திலே சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். 2வது சொல்லிட்டாரு, இந்த தேசத்தையே கொடுக்க போறேன் உன் சந்ததிக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஒரு தேசத்திற்கு சொந்தக்காரன் நீ என்று அவர் அவனுக்கு 2வது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்போது அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான், கூடாரத்தை போட்டான். பைபிளை எங்கே பார்த்தீங்கனாலும் ஆபிரகாம் கூடாரத்தை போட்டான், பலிபீடத்தை கட்டினான், கர்த்தரை தொழுது கொண்டான். அப்படி நம்ம அடிக்கடி வாசிக்கலாம். 2வது முறை அப்படி கூப்பிடுகிறார். அதற்கு பிறகு அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. பஞ்சம் பிழைக்க அவன் புறப்பட்டு எகிப்துக்கு போகிறான். அங்கே அவனுடைய மனைவியாகிய சாராய்க்கு ஒரு ஆபத்து வருகிறது. பார்வோன் அவளை பிடித்து தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டான். ஆனால் கர்த்தருடைய நோக்கம் இந்த ஆபிராமுடைய சந்ததி முக்கியம். இந்த சாராய் இருந்தால்தான் ஆபிராமுடைய சந்ததி விருத்தியாகும். சாராய் நன்றாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கர்த்தரே தலையிட்டார். தலையிட்டு பார்வோனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். அவர்கள் இருவரும் வந்துவிட்டார்கள். அவளை தொடுவதற்கு பார்வோனுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை. அவன் அங்கே வந்ததற்கு பிறகு அவன் இன்னும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான். அவனுக்கு எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் சொல்லி தான் கூப்பிட்டார், உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே போன அவன் வந்தபோது அவனோடு கூட அவனுடைய சகோதரனுடைய மகனாகிய லோத்தும் வந்து விட்டான். லோத்துவுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுத்தாரா தெரியாது. ஆனால் அவனும் தன்னுடைய உறவினர் இல்லையா கூட வந்துட்டான். அவன் இவரை தான் டேடி டேடின்னு கூப்பிட்டுட்டு இருந்திருப்பான்னு நான் நம்புகிறேன் ஆபிராம. அவனுடைய வேலைக்காரருக்கும் இவனுடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் தண்ணீரை குறித்து வந்து விட்டது. உடனே ஆபிராம் சொல்கிறாரு, தம்பி உனக்கும் எனக்கும் சண்டையெல்லாம் வரக்கூடாது. உனக்கும் நிறைய ஆடு மாடு இருக்குது, எனக்கும் நிறைய ஆடு மாடு இருக்குது. நீ எந்த பக்கம் போறியா அந்த பக்கம் போ. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். யூ சூஸ், நீ உனக்கு பிடிப்பா. அவன் கண்கள் ஏற எடுத்து பார்க்குறான். அப்படியே தேவனுடைய தோட்டம் போல, ஏதேன் தோட்டத்தை போல அழகாக தெரிகிறது சோதோம் குமரா பக்கத்திலே யோர்தான் நதி ஓடுகிற இடத்திலே. அதை அவன் தெரிந்து கொண்டான். இவன் கொஞ்சம் கல்லும் கரடும் மணலும் மண்ணும் இருக்கிற இடத்துல ஆபிராம் வருகிறான். அவன் பிரிந்து போனதற்கு பிறகு 3வது முறையாக கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறார். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார், அவனை வழி நடத்துகிறார். அவனை கொண்டு ஒரு காரியம் அவருக்கு நடக்க வேண்டியது இருக்கிறது. மீண்டும் அவனோடு பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது. 13வது அதிகாரத்தில் 14 வாசிக்கலாம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். அவனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, நோக்கி பார், 4 பக்கமும் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இப்போ என்ன சொல்றாரு? கொடுக்கிறேன்னு சொன்னாரு, இப்போ சொல்றாரு என்றைக்கும், எல்லா காலகட்டங்களிலும் என்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும்.
நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். இப்போ அவனுக்கு ஒரு வேலை சொல்கிறாரு, எழுந்து நட. இந்த தேசத்தின் நீளம் அகலம் எவ்வளவு இருக்கோ போயிட்டே இரு, 4 பக்கமும் கிழக்க மேற்க வடக்க தெற்க போயிட்டே இரு, நடந்துக்கிட்டே இரு, நடந்து திரி. இது என்றைக்கும் உனக்கு சொந்தம். தேவன் பேசின போது அந்த தேசம் இவனுக்கு சொந்தம். இன்றைக்கு தேவன் பேசிவிட்டு போய் 4000 5000 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அந்த தேசம் சொந்தம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்காரு, என்றைக்கும் என்றைக்கும் இந்த தேசம் உனக்கு சொந்தம் வாக்கு பண்ணுகிறார். அவன் கீழ்ப்படுகிறான், எழுந்து நடக்கிறான். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு மாதிரி இருந்தா பூமியின் தூளை பார், கீழே குனிஞ்சு பாரு, ஒரு கைப்பிடி மண் எடு, எண்ணிப்பார், எண்ண முடியுமா? இதை போல உன்னுடைய சந்ததி இருக்கும். இப்படி உன்னை நான் பெருக பண்ணுவேன், பலுக பண்ணுவேன், கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். இப்போ அவன் கண்ணு முன்னால் ஒரு விஷன் கொடுக்குறாரு. மண்ணை பாரு, மண்ணை பாரு, எடுத்து கையில் எண்ணிப்பாரு, அந்த அளவுக்கு உன்னுடைய ஜனம் பெருகும், இன்யூமரபிள். அடுத்து நீ எழுந்து நடத்திக்கிட்டே இரு. அவன் கர்த்தர் சொன்னது போல எழுந்து நடந்து கொண்டே இருந்தான். அப்போ இந்த பையன் லோத்து குடியிருக்கிற பகுதியில் ஒரு யுத்தம் வந்து விடுகிறது. லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விடுகிறார்கள். 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் யுத்தம் என்று இதற்கு சொல்லப்படும். நீங்கள் 14வது அதிகாரத்தை வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை ஒரு மனிதன் வந்து ஆபிரகாமிடம் சொல்லுகிறான். ஆபிரகாம், சரி, ஐயோ நம்ம அண்ணே மகன், அவனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, இவன் போய் யுத்தம் பண்ணி ஜெயித்து எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். வருகிற போது மெல்கிசதேக் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் ஒரு ஆசாரியன், அவன் தேவனை யெகோவா தேவனுடைய மனிதன், அவன் வருகிறான். அவன் வந்து இவனை ஆசீர்வதிக்கிறான். இதற்கு முன்னால் ஆபிராமுக்கும் மெல்கிசதேக்குக்கும் ஏதோ ஒரு நட்பு இருந்ததாக சொல்லப்படவில்லை. திடீரென்று வருகிறான் ஒரு மனிதன், கர்த்தர் அவனை அனுப்புகிறார். அவன் வந்து அப்பமும் திராட்சரசமும் இவனுக்கு கொடுத்து இவனை ஆசீர்வதிக்கிறான். அன்றைக்கு இவன் லோத்துக்கு உதவி செய்துவிட்டு வந்ததற்கு பிறகு கர்த்தர் இவனுக்கு இன்னொரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். என்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்ப போகிறேன், அவர் இந்த உலக ஜனத்தின் பாவத்தை நீக்குவதற்காக அவர் ரத்தம் சிந்தி அவர் தன் சரீரத்தை பிற்க கொடுக்க போகிறார். அதற்கு அடையாளமான அப்பமும் திராட்சரசமும் இது. அது ஒரு வெளிப்பாடு, எழுதப்படலை, ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை இந்த மெல்கிசதேக்கின் மூலமாக கொடுக்கிறார். இவனும் அதை பெற்றுக்கொள்ளுகிறான். இவன் ஜெயித்து கொடுத்த அந்த ராஜா வந்து சொல்கிறாரு, நீ இந்த பொருட்கள்லாம் நீ வச்சுக்கோ, இந்த வெள்ளி பொண்ணு தங்கம் இங்கே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் யுத்தம் பண்ணலன்னா நாங்கள் தோற்று போயிருப்போம். ஆனால் இவன் என்ன சொன்னான், அதெல்லாம் முடியாதுப்பா, எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரு பெல்ட் கூட வேண்டாம், வார் வேண்டாம், காலில் போட்டிருக்க செருப்பில் கட்டியிருக்க ஷூலேஸ் வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த வாலிபர்கள் சாப்பிடட்டும், டயர்டாக இருக்காங்க, என் கூட வந்து உதவி செய்ய வந்த மற்றவங்களுக்கு பங்கு கொடு, எனக்கு வேண்டாம், கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்துகிறேன். ஆபிராமை நீ ஐஸ்வர்யவானாக்குனேன் என்று சொல்லவே கூடாது. கர்த்தர் என்ன ஐஸ்வர்யவானாக்குகிறவர், உன்னுடைய எந்த பொருளும் எனக்கு வேண்டாம். அவன் பொருளை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தரை தெரிந்து கொண்டான். கர்த்தர் அதற்கேற்ற பலனை அவனுக்கு வைத்திருக்கிறார். அவன் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை, திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு வந்து விடுகிறான். அடுத்து 4வது முறையாக கர்த்தர் ஆபிராமோடு பேசுகிறார். 15வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும்
உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் தான்ப்பா உனக்கு மகா பெரிய பலன். என்னுடைய பலன் மிகவும் பெரியது, நல்லது. அதற்கு ஆபிராம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, கர்த்தர் இப்போ ஒரு தரிசனத்தை காட்டுகிறார். வானத்தை பாரு, அந்த விஷன். எண்ணக்கூடுமானால் நட்சத்திரங்களை எண்ணு, அவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும், நீ அப்படி பெருகி போவாய், பலுத்து போவாய். கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். இவன் நினைக்கிறான், ஆண்டவரே இந்த எலியேசர் என் வீட்டில் பிறந்த பிள்ளை, அவன் பிள்ளை மாதிரி தான், அவன் நல்ல ஜம்முனு வாட்ட சாட்டமாக ஆள் எல்லாத்தையும் செய்கிற கெட்டிக்காரன், இவன் தான் எனக்கு சந்தானம் அப்படி அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எண்ணு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே. 75 வயசில் வந்தான், இப்போ வயது ஆகிக்கொண்டே போகிறது. அவனுக்கு மனசில் ஒரு சங்கடம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்கும். அது மட்டுமல்ல, கர்த்தர் அங்கே அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த 15ஆம் அதிகாரத்திலேயே நாம் வாசித்து கொண்டு வரும்போது கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். சின்னவங்க பெரியவங்களோட போய் உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க. ஐயோ நான் பாவங்க, எனக்கு பலன் இல்லைங்க, பணம் இல்லைங்க, ஆள் பலம் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யணுங்க அப்படின்னு சின்னவன் தான் போய் பெரியவன்ட்ட உடன்படிக்கை பண்ணிக்குவான். ஆனால் இங்கே பெரியவர் வருகிறார். பெரியவர் வந்து இவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும், அவருக்கு அவருடைய பிள்ளைகள் வேண்டும். இந்த பூமியில் பிறக்கிற எல்லா பிள்ளையும் அவருடைய பிள்ளைகள். அவர் அவருடைய ஜீவனை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையையும் இந்த பூமிக்கு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அம்மாமார் பிரெக்னென்ட் ஆகுறாங்க, வயிற்றுலேருந்து பிள்ளை வருது. ஆனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் தான் உயிரை கொடுக்குறார். என் பிள்ளைக்கு எனக்கு வேணும், அதுதான் அவருடைய நோக்கம். அதுக்காக அவர் தாழ்மையாக இறங்கி வந்து இந்த ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எவ்வளோ நல்ல கர்த்தர், சொல்லலாம் நல்ல கர்த்தர். உடன்படிக்கை பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, கேனியரும் கெனிசியரும் கத்மேனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமரியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் 10 தேசங்கள் இருக்கு பக்கத்தில். இந்த தேசத்தை, இவர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். கொடுப்பேன்னு சொல்லலை, கொடுத்தேன், கொடுத்து விட்டேன். 10 ஜாதி ஜனங்கள் வாழ்கிற அந்த தேசங்களை எல்லாம் சேர்த்து உனக்கு கொடுத்தேன், கொடுத்து விட்டேன். இப்போ அவன் என்னதான் சொல்லணும்? கர்த்தாவே கொடுத்ததற்காக நன்றி. இன்னும் கையில் வரலையே ஆண்டவரே, இன்னும் அவன் தானே குடியிருக்கிறான் ஆண்டவரே, இப்பையும் உத்தம் பண்ண ஆண்டுகளே ஆண்டவரே, அப்படிலாம் அவன் பேசலை. கர்த்தர் சொல்கிறா கொடுத்துட்டேன். இது கர்த்தர் அவனோடு பண்ணின உடன்படிக்கை. அடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தாக்கா இன்னும் சாராய் கற்பம் தரிக்கவில்லை. ஆனால் அவளுக்கு அவசரம், எனக்கு வயதாகிட்டே போகுது, என் மடியில் ஒரு பிள்ளையை நான் தூக்கணும், கொஞ்சணும், விளையாடணும். பிள்ளைலாம் பொம்மையாகுது அம்மாமார் கொஞ்சறதுக்கு விளையாடுறதுக்கு. இந்த அம்மா சொல்லுது, என் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கா, ஆகார், ஆகார மறுமனையாட்டியாக கொடுக்குறேன், எனக்கு ஒரு பிள்ளை கொடு. நம்ம ஐயாவும் வாய் பேசாமல் சரின்ட்டார். அங்கே பாருங்க, ஒரு பையன் பிறந்துட்டான், இஸ்மவேல். இப்போ ஆபிராமுக்கு
86 வயசு. 75 வந்தான், இப்போ 86 வயசாயிருச்சு. 11 வருஷம் கழிச்சு வேற ஒரு பெண் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, கர்ப்பவதி ஆன உடனேயே ஆமாம் புத்தியை காட்டிருச்சான். இங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஏளனமாய் பார்த்தாள், பரியாசமாய் பார்க்கிறாள். இந்த அம்மா கொஞ்சம் கடினமாய் நடத்தினாள், அவள் ஓடி போய்விட்டாள். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, எங்கே போகிற, திரும்பி போ, போய் சோறாக்குறது யார், துணி துவைக்கிறது யார், வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா, திரும்பி போ, போய் உண்டே நாச்சியாருக்கு அடங்கி இரு. கர்த்தர் அனுப்பி விட்டார். எப்படி இருந்தாலும் இந்த ஆபிரகாமுடைய பிள்ளை, சரி அவனையும் ஆசீர்வச்சு ஒரு பெரிய ஆள் ஆக்கலாம். கர்த்தர் பெரியவர், தயாள பிரபு, அவர் அவளை திருப்பி அனுப்பி விட்டார். இப்போ 2வது முறையாக கர்த்தர் பேசுகிறார். 86 வயசு ஆனதற்கு பிறகு இப்போ 99 வயசாகிவிட்டது. 99 வயசு. அவர் அழைத்து 24 வருடங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் வருகிறார் திரும்ப 5வது முறையாக அவனோடு பேசுகிறார். 17ஆம் அதிகாரம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கர்த்தர் சொல்றார், நீ உத்தமனாய் இருப்பா, பெர்ஃபெக்டா இரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்ப கர்த்தர் அவனுக்கு நித்திய உடன்படிக்கை கொடுத்துட்டார். நித்திய உடன்படிக்கை, என்றைக்கும் மாறாத உடன்படிக்கை ஆபிராமுக்கும் கர்த்தருக்கும். இனிமேல் நீ ஆபிராம் அல்ல, நீ இனிமேல் ஆபிரகாம். நீ ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சாராய் வந்து கூப்பிடுது, ஆபிரகாம். பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படி கூப்பிடுறா. பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது. கிழவனுக்கு 99 வயசு. இந்த அம்மா எப்படி கூப்பிடுறா பார், கேலி பேசுகிறாங்க. இதுக்கு 89 வயசு, அவருக்கு 99, இந்த அம்மாவுக்கு 89. எப்படி இப்போ தான் ரொம்ப ஸ்டைலு. நீங்கள் பாருங்கள், யாரையா பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும்னு சொல்லி பாருங்கள், 10 பேர் சுற்றி இருக்கவன்லாம் உங்களை பார்ப்பான். என்னடா எப்படி பேசுகிறான், ஆசீர்வதிக்கப்பட்டவன் தாங்காது பிசாசுக்கு. அப்படிதான் இங்கே ஆபிரகாம்னு கூப்பிட்டப்ப நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லிவிட்டார், இனி உண்டே பெயர் ஆபிரகாம், ஜாதிகளுக்கு நீ தகப்பன். நான் நித்திய உடன்படிக்கை, என்று மாறாத உடன்படிக்கை அன்று பேசினார். பல ஆயிரம், சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பேசினார். இன்றைக்கும் ஆபிரகாமின் தேவன், நாளைக்கும் ஆபிரகாமின் தேவன், பரலோகத்திற்கு போகும்போதும் ஆபிரகாமின் தேவன். ஏனென்றால் அவன் முற்றிலும் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் 5வது முறையாக நித்திய உடன்படிக்கை என்று சொல்லிவிட்டார். உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்க விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதன உடன்படிக்கையை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். ஒரு யுனிக் டைப், ஒரு வித்தியாசமான ஒரு உடன்படிக்கை கண்டே பிள்ளைகளோடு கர்த்தர் ஏற்பாடு செய்து கொண்டார். அது ஒரு நல்ல உடன்படிக்கை. இன்றைக்கி நிறையா பேர் அதை கை கொள்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்க நன்மை அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுறாங்க, விருத்த சேதனம் பண்ணுங்க, நிறைய வியாதி வராது, இந்த ஆண் பிள்ளைகளுக்கு நல்லா இருப்பாங்க.
அதற்கு பிறகு கர்த்தர் சொல்கிறார், இனிமேல் உன் மனைவியாகிய சாராயை சாராய் என்று அழைக்க வேண்டாம், அவளுடைய பெயர் இனிமேல் சாராள். நான் அவளை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆண்களுக்கு மட்டும்தான் எல்லா ஆசீர்வாதம், பெண்களுக்கு இல்லையா? இருக்கே. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் சொல்லிட்டாரு, இவளுடைய சந்ததி இப்படி இருக்கும், இவளை ஆசீர்வதிப்பேன், இவள் ஜாதிகளுக்கு தாய், இவளிடத்தில் இருந்த ராஜாக்கள் தோன்றுவார்கள். அடுத்தது இதிலே 17-19 பாருங்க. இந்த அம்மா வயசாயிடுச்சேன்னு யோசிக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்போ கர்த்தர் பிறக்க போல, இன்னும் பிறக்கலை, பிறக்க போகிற பிள்ளையோட உடன்படிக்கை ஏற்படுத்தி விட்டார். அவர்தான் கர்த்தர். நம்மோடு மட்டுமல்ல, நம் பிள்ளைகளோடு, நம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நித்திய உடன்படிக்கை இனி பிறக்கப் போகிற பிள்ளைக்கோடு கர்த்தர் செய்து கொண்டார். அதே போல இவர்கள் எல்லாரும், ஆண் பிள்ளைகள் எல்லாரும், அங்கே இருக்கிற ஆண் மக்கள் எல்லாரும், ஆபிரகாமோடு இருந்த எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். திரும்ப 6வது முறையாக கர்த்தர் அவனோடு பேச வருகிறார். 18ஆம் அதிகாரத்திலே அவன்கிட்ட கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு வருவேன், அப்போது இன்னும் 10 மாதம்தான் வரப்போகிறேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அம்மாவுக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு. அவ சிரிக்கிறா உள்ளத்தில். கர்த்தர் வந்து சொல்கிறாரு, சாராளே, இனிமேல் உன் பேர் சாராள், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா? கர்த்தர் பேசுகிறாரு. இது வாயை மூடிடுச்சு, நான் சிரிக்கலங்குது, சிரிச்சுப்புட்டு. சரி பாவம், அதெல்லாம் கர்த்தர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கர்த்தர் வந்து சொல்கிறாரு, இவன் பெரிய ஜாதியாக போகிறான், சோதோம் கொமராவை அழிக்கிறத சொல்லாமல் இருப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? கர்த்தர் இப்போது அவனோடு எத்தனை முறை பேசியிருக்கிறார்? 6 முறை பேசியிருக்கிறார். பேசி பேசி வழி நடத்துகிற கர்த்தர். ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் உங்களோடும் பேசுவார். அவர் மீதம் இன்னும் எத்தனை முறை பேசினார், எப்படி வழி நடத்தினார், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. நல்ல, அது பொதுவாக நிறையா விவரங்களை கிடைக்கிற இந்த நேரத்தில் சொல்கிறது எனக்கு வழக்கமாக போச்சு. நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நீங்கள் பரிசுத்தாவில நிரம்பினீங்கன்னா விடுதலை மட்டுமில்லை, எல்லா போராட்டங்களிலிருந்து ஜெயம் கிடைக்கிறது, சாபங்கள் நீங்குகின்றன. பரிசுத்தாவின் அபிஷேகம்தான் நமக்குள்ள வசனத்தை கொடுக்குது. அந்த வசனம், அதை நீங்கள் வாயால் பேசுகிறீங்க, அது வாய் இந்த நன்மையால் திருப்தி ஆகிறது. பேசப்பட்ட வார்த்தையின்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குள்ளே, நம்முடைய இருதயத்திலே உண்டாகிறது. அந்த இருதயத்திலே உண்டாகிற வார்த்தையை நாம் வாயினால் பேச வேண்டும். தேவன் கொடுக்கிற வார்த்தை, தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்கள் உங்கள் வாயினாலே பேச வேண்டும். அந்த வாய் அந்த வாக்குத்தத்த வசனங்களால், நன்மைகளால் நிறைந்திருக்கும் போது
உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதனால தான் கர்த்தரும் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இப்படியாக தேவன் அவர் பேசுகிறத நம்ம பேசணும், அவர் செய்கிறத நம்ம செய்யணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கணும், அவர் என்ன பேசுகிறாரோ அதை பேசணும், அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யணும். வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. பவுல் சொல்கிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ நான் நினைக்கிறேன். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அவருடைய மனநிலை, அவர் என்ன நினைக்கிறார், என்ன விரும்புகிறார், எது அவருடைய நோக்கம், எது அவருடைய விருப்பம், எதை சாதிக்க விரும்புகிறார், அவர் போய் சேர்ந்திருக்க வேண்டிய கோல் என்ன, எல்லாவற்றையும். அதுபோல் எனக்கு அவருடைய சிந்தை, அவருக்கு இருக்கிற மனநிலை எனக்கு உண்டாயிருக்கிறது. அப்புறம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக இந்த வசனம் இருதயத்திலே வருகிறது, வாயினாலே பேசுகிறீர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறீர்கள். இன்றைக்கு இதை நீங்கள் கவனிங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உங்ககிட்ட வரும்போதெல்லாம் நல்ல வார்த்தைகளோட வருகிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளோட வருகிறார். அந்த ஆசீர்வாதம் தான் உங்கள் இருதயத்தில் வருது, வாயால் பேசுகிறீங்க, நடந்துருது. அது ஏதோ அங்கேருந்து இறங்கி வருது, ஜி பூம்பா போட்டவொன்னே என்னமோ வருது, அப்படியெல்லாம் இல்லை. அவர் நம்மகிட்ட ஒரு வேலை கொடுக்குறார். நான் வார்த்தையை உன் இருதயத்தில் தருவேன், நீ அதை பேசு. நீ பேசினா நடக்கும். நான் பேசினேன், வெளிச்சம் உண்டாயிற்று. நான் பேசினேன், ஆகாய விரி உண்டாயிற்று. நான் பேசினேன், அங்கே புல் பூண்டு செடி கொடிகள் எல்லாம் உண்டாச்சு. நான் பேசினேன், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாச்சு. நான் பேசினேன், நீரில் நீந்துகிற ஜீவராசிகள், ஆகாயத்து பறக்கிற பறவைகள் எல்லாம் உண்டாச்சு. நான் பேசினேன், அங்கே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊர்வனம் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அத்தோடு நிறுத்திக்கிட்டேன்ப்பா. என்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தனோ, அன்றைக்கே நான் இப்படி ஆக கடவுது, அப்படி ஆக கடவுதுன்னு பேசுறதெல்லாம் நிறுத்திட்டேன். பேசுறதெல்லாம் இன்னுமே நீ, ஏன்னா நீ தான் ஆளுகை செய்கிற, நீ தான் ராஜாவாக இருக்கிற, நீ தான் பேசணும். நீ பேசி காரியங்களை செய்ய நடக்கும்ன்றார். நாம் தான் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள். அந்த நாள் முதல் ஆதாமுக்கு பூமியின் மேல் ஆளுகையை தேவன் கொடுத்த அந்த நாளுக்கு பிறகு அவர் தாமாக பூமியிலே செயல்படுவதை நிறுத்தி கொண்டார். என்னங்க நிறுத்திட்டாராங்க? நிறுத்திட்டாருங்க. அவர் எதையுமே செய்யறதில்ல. அவர் ஏதாவது செய்யணும்னா எவனையா கூப்பிடுவார், மோசே நீ வா, இந்தா போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டுக்கிட்டு வா. நான் என்னத்துக்காக? அந்த எகிப்து இராணுவத்துக்கு முன்னாடி நான்லாம் ஏமாத்துறேன், நீ வா சொல்கிறேன், கொண்டு கோலை போடு அப்படின்றாரு. என்னமோ நடக்குதுங்க. இவர் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவர் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு ஆள் சிக்கனான். மோசே அவனுக்கு ஏற்கனவே கர்த்தருக்காக வாழணும்னு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. இருந்தாண்டா நம்ம ஆள் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து அங்கே தண்ணீரை ரத்தமாக்கு. இவர் தண்ணீரை திராட்சரசமாக்குவார். இவன்கிட்ட சொல்லி தண்ணீரை ரத்தமாக்குனார். அது எதுக்கு? இந்த எகிப்தியருக்கெல்லாம் குடிக்க தண்ணி இருக்கக்கூடாது போ. அப்படி ஒவ்வொரு வாதைக்கா கர்த்தர் என்னமோ அந்த மோசைக்கிட்ட என்னமோ சொன்னார். செஞ்சதெல்லாம் மோசே. கடைசிக்கு கிளம்பி வந்தாச்சு. பார்வோன்னு சேனையை பின்னாடி வருது, முன்னாடி செங்கடல் நிற்குது. மோசை கூட போய் கர்த்தாவை எப்படி ஆக்கிவிட்டீரே அப்படின்னு என்னமோ சொல்ல போகிறான். நீ என்னத்துக்கு என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? போய் செங்கடலை திறந்து விடு. என்ன சொல்கிறாரு பார்க்கணுமா? வசனம் எடுங்க. போய் செங்கடலை திறந்து விடு.
14 16 அது 14 வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிறது உண்மைதான். ஆனால் இவன் கோலை உயர்த்தணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? என்கிட்ட வந்து வழக்காடிக்கிட்டு இருக்கிற? நம்ம கர்த்தர்கிட்ட வழக்காடுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. போய் வழக்காடலாம், ஆனால் வேஸ்ட்டு. இவன் போய் முறையிடுறான்னா வழக்காடுற இப்படி ஆகிப்போச்சு. எனக்கு செங்கடல் முன்னாடி கிடக்குது, பார்வோனு சேனை இங்கே வந்துக்கிட்டு இருக்குது, ஜனங்கள்லாம் வேற என்ன கல்ல விட்டு எறியணுங்கிறாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளக்கிறது யாரு? அந்நேரம் பைபிளில் நிறைய இடத்துல செங்கடலை திறந்தார், யோர்தானை பிளக்க பண்ணினார் எல்லாம் இருக்கும். ஆனால் இடையில குறுக்க ஒரு ஆள் வேணும். செங்கடலை திறக்கணுமா? உன் கோலை ஓங்கி செங்கடலை திறந்து விடு. இதை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். இதுபோல காரியங்களை நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்துக்கும் சரி, உங்களுடைய ஊழியத்துக்கும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இங்கே உட்காந்துக்கிட்ட ஆண்டவரே அதை ஏதாவது செய்யும் ஆண்டவரே, அதை தானாக ஒன்றுமே நடக்காது. கர்த்தர் இஸ்ரவேல்கிட்ட சொன்னார், நீங்கள் போய் அந்த கானானிய ஜாதிகளோட யுத்தம் பண்ணுங்கன்னாரு. இவங்க போய் பார்த்துட்டு வந்து, அவங்கெல்லாம் ராட்சதர்களாக இருக்காங்க, அவங்க கண்ணில் நாங்கள்லாம் வெட்டுக்களி மாறுங்க, நம்மளால் முடியாதுன்னு போகமாட்டேன்ட்டானுங்க. போயிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையா? கர்த்தர் சொல்கிறார் போடுறார், போனால் ஜெயிச்சிருப்பாங்களா இல்லையா? சாதாரண தாவீது கோலியாத்தை போட்டு தள்ளிட்டான். கோலியாத்து ஒரு அந்த ராட்சதன். அதுபோல் எதோ செய்வார். செங்கடலை கோலை ஓங்கினா செங்கடல் திறந்த மாதிரி, அவன் கல்லை விட்டு எறிஞ்சு அந்த ராட்சத கோலியாத்தை கொன்ன மாதிரி இவங்க போயிருந்தாங்கன்னா என்னமோ செஞ்சிருப்பாரா? பயந்துக்கிட்டு உட்கார்ந்ததுனால செத்து போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை, அவிசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை, அதற்கு பெயர் அவிசுவாசம். இதை போய் செய்கின்றாரு. ஐயா அது எங்களுக்கு முடியாது, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்க போகலை, கடைசிக்கு செத்து போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்று நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு நம்புவீங்களா? நான் 2-3 தடவை சொல்ல விட்டேன் உங்களை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவன் தாழ்ச்சி அடைவதில்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையினை தொடரும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நம்புறீங்களா? நம்பணும், செயல்படணும். ஆமாம், தாவீது போய் ஒரு விசை ஒரு கரடியையும் ஒரு விசை ஒரு சிங்கத்தையும் பிடிச்சி அது தாடையை கிழிச்சு அது வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை மீட்டைன்னு சொல்கிறானே. கர்த்தரா போய் அந்த சிங்கத்தை பிடிச்சி அவரே அந்த வாயை பிடிச்சி கிழிச்சு அதுக்குள்ளே இந்த ஆட்டுக்குட்டியை மீட்டாரா? இல்லை. மனுஷர்கள் போக வேண்டும். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் இந்த கோலியாத்தை கொன்று காலி பண்ணணும். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு ஒரு ஆள் வரமாட்டானா? இஸ்ரவேலர் எல்லாரும் யுத்தம் பண்ணுறதுக்கு கூடியிருக்கிறாங்க, ஒருத்தன் வரமாட்டேன்றான். கடைசியில் ஒருத்தன் வாலிப பையன் வர்றான். இவன் யாரு? விருத்த சாதனம் இல்லாத இவன் யாரு? கர்த்தருடைய சேனையை இப்படி மோசமாக பேசுறதுக்கு திருடு இவன் யாரு? ஏன்னா இவன் கர்த்தரோட கூட உடன்படிக்கை செய்தாள். நான் கர்த்தருடைய பிள்ளை, விருத்த சாதனம் உள்ளவனாக இருக்கேன், நான் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ண. இவன் யார் இது மாதிரி பேசுறதுக்கு? வாடா பார்க்கலான்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிஞ்சு கொள்ளுட்டான்.
அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற இந்த கோலியாத்துகளை நீங்கள் கொல்லும்படி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீர்கள். கர்த்தர் உதவி செய்வார். எரியோ கோட்டை சுத்துறது நீங்கள் தான் சுற்றணும். ஆர்ப்பரிக்கிறது நீங்கள் தான் ஆர்ப்பரிக்கணும். கோட்டை வெளிக்காட்டுறது அவர் வேலை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். ஆதலால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. தாழ்ச்சி அடையேன்னு எழுதியிருக்கு நம்ம பைபிளில். அதை நமக்கு விளங்கிருச்சு. ஆனால் வேறு யாருக்காவது புதுசாக சொல்லணும்னு நீங்கள் சொல்கிறப்ப தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அவங்களுக்கு தாழ்ச்சியேன் அப்படின்ன மாதிரி காது கேட்குது. காது கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குது. அதனால் நான் தீர்மானிச்சிட்டேன், இன்னையிலிருந்து நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறவேன்னு சொல்லிட்டேன். நான் தாழ்ச்சி அடைவதை கேட்குறவங்களுக்கு தெளிவாக கேட்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் என்னை தொடர சொல்லுவீங்களா? இன்னைக்கு 2-3 தடவை சொல்ல விட்டேன் நான். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே போக வேண்டும். அந்த இருதயத்துக்குள்ள இருக்க வார்த்தையை நீங்கள் பேசுவீங்க. வாய் நன்மையால் நிரம்பும். அதே நன்மைகள் கூட வாழ்க்கையிலே உண்டாகும். இந்த வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும், செயல்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர். நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டு செய்யுமாண்டவரே 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 நாம் சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒரு அபிஷேகம் தந்திருக்கிறீர், வசனம் தந்திருக்கிறீர் சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகடா சொல்லணும். சொல்கிறப்ப அவர் கேட்குறாரு, விசுவாசத்தை கேட்குறாரு. எப்போ விசுவாசம் வரும்? தேவையான அளவு அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் என்ன பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. அவராச்சு நீங்களாச்சு என்னத்தையா பேசுங்க. அவர் உங்கள்கிட்ட என்ன பேசுவாரோ நீங்கள் அவர்கிட்ட என்ன பேசுவீங்களோ பேசுங்க. டேக் டைம். அவரோட அமர்ந்திருங்கள். நீங்கள் என்கிட்ட உட்காருங்க, வேலையெல்லாம் அங்கே நடக்கும்ன்றார். என்கிட்ட உட்கார்ந்து என்கிட்ட அந்த வார்த்தையை வாங்கிட்டு புறப்பட்டு போங்க, காரியம் நடக்கும்ன்றார். செங்கடலை ஒரு ஆள் திறக்க வேண்டியிருந்துச்சு. யோர்தானை பிளக்க அந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு அங்கே இறங்க வேண்டியிருந்துச்சு. இல்லை ஆண்டவரே, யோர்தானை பிளந்து விட்டுறோம், அப்புறமே நாங்கள் பெட்டியை தூக்கிட்டு போகிறோம். ஆசாரியர்கள் அப்படி சொல்லியிருந்தான்னா, ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த யோர்தானை தண்ணீரில் பட்ட உடனே யோர்தான் நன்றாய் பிளந்தது, பின்னிட்டு திரும்பியது. நீங்கள் விசுவாசத்திலே செயல்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேன், பயமாக இருக்குதுன்னா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதே சொல்கிறாரு, ஆபிரகாமும் கிரியை செய்தான். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வர்றார். ஆகார் பேர் என்ன, ராகாப், அவ விசுவாசித்தது மட்டும் இல்லை, இவர் தேவன், அவர் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு இவர்களை பாதுகாப்பாக வச்சிருந்து பத்திரமா அனுப்பி விடுறார். ஒரு கிரியை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெறுமனே ஆண்டவரை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அது சம்பந்தப்பட்ட கிரியை நம்முடைய வாழ்க்கையில், இருதயத்தில் நினைவுகள், வாயிலே பேசுதல், அதுக்கேற்ற கிரியைகள் வர வேண்டும். அதை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நான் நிறையா கதை சொல்லாமல் இருக்கலாம். கதை கேட்கறது நமக்கு மனசில் தங்கும். ஆனால் அநேக வார்த்தைகளை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் அதில் கோர்வையாக ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு அற்புதம் செய்யும். வேற எந்த விதத்தில் அது வராது. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். ஆதாமுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க வரைக்கும் அவர் பேசினார். அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்த ஒரு பாடு, பூமியை பற்றி இருக்கிற காரியமெல்லாம் இனிமேல் நீதான்ப்பா, இந்த பூமி உன்னுடைய கண்ட்ரோலில் உன் பொறுப்பில் இருக்குது, இந்த பூமி உன் கண்ட்ரோலில் உன் பொறுப்பில் இருக்குது, நீ தான் பார்த்துக்கணும்
நீ தான் இந்த ஏதேன் தோட்டத்தை பெருசாக்கி பூமி முழுசுமே பெருசாக்கி பூமி முழுவதுமே ஏதேன் தோட்டம் போல மாற்றணும். நீ தான் பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். நீங்கள் தான் அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. உங்களுடைய குடும்பம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதை கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த அதிகாரத்தை செயல்படுத்துங்கள். பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுன்றாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே சொன்னபடி கேட்க வச்சுருந்தா சொன்னபடி கேட்கும். அது எப்போ பார்த்தாலும் அழுகுதுன்னு செல்ஃபோனை கொடுத்துட்டாக்கா அப்புறமேலு எப்போல்லாம் செல்ஃபோன் வேணுமோ அப்போல்லாம் அழுகும். அப்புறம் 4 பேர் 10 பேர் இருக்காங்க, இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குதுந்தா தொலைவோ அப்படின்னு தொலைவோன்னு செல்ஃபோனை கொடுக்குறோம். அது தொலைஞ்சிரும். அதை செய்யக்கூடாது. உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணுமா? செல்ஃபோனை கொடுக்கலன்னா உங்களை வையும் அடிக்கும். சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட வந்து அடிக்கும். சத்தம் போடும், அழுவும், கூப்பாடு போடும், உருண்டு பரண்டு அழுவும். கிடையாது, நான் கொடுக்குறப்ப தான் கொடுப்பேன். அதான் ஒரு அம்மா அந்த மாதிரி பிள்ளை அழுகுது அடம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு உருண்டு பரண்டு அழுகிறப்ப விட்டுருச்சான். இப்போது அழுது ஓஞ்சிருச்சு, சத்தெல்லாம் போயிடுச்சு, ஓஞ்சிருச்சு. அதுக்கு தெரிஞ்சு வச்சு அம்மா செல்ஃபோனு கொடுக்க மாட்டாங்கன்னு. அடுத்த தடவை அழுகும்னு நினைக்கிறீங்க? இது பிரயோஜனம் இல்லை. அதுக்கு புத்தி வந்துடுது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்கும்போது நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்கிறீர்கள். அது பிள்ளையும் வருங்காலங்களில் கர்த்தருடைய வேலையை செய்ய பக்தி விருத்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே அதை உங்கள் பிள்ளைகள் மூலமாக உண்டாக்குறாரு. சில சமயம் இப்போ நாங்கள் விசுவாசிகளுடைய வீட்டில் நற்குணசாலியாக இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. கர்த்தருடைய சித்தத்தின்படி குடும்பத்தை நடத்துகிறாங்க, பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இவங்க பக்தி விருத்தி உள்ள பிள்ளைகளாக இருந்து பக்தியான பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய வேலையை செய்வாங்க அப்படின்னு நினைக்கும்போது பெரிய சந்தோஷம் இருக்கிறது. நீங்கள் எழும்பி கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் எழும்பி கிரியை செய்யாவிட்டால் தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அந்த இடத்துல சில வசனத்தை வச்சு ஏமாந்துடுறோம்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தாவே நீர் யுத்தம் பண்ண நாங்கள் சும்மா இருக்கிறோம். நல்லா தான் இருக்குது. மோசே அப்படி சொல்லிட்டான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸ்தோத்திரம், கையை கட்டிட்டு உட்காந்துக்கலாம். ஆனால் ஒருத்தன் வரணும், அங்கே கோலை ஓங்கி செங்கடலை திறக்கணும். நீங்கள் திறப்பீங்களா? உங்கள் வீட்டுக்காக, உங்கள் வீட்டாருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கோலம் வாங்கி செங்கடலை திறப்பீங்களா? மோசே அந்த மலை மேலே இருந்தபோது தன் கைகளை உயர்த்தி பிடித்தபோது அங்கே யோசுவாவும் இஸ்ரவேல் தேசத்தாரும் அங்கே அமலேக்கியர்களை முறியடித்தார்கள்னு வாசிக்கிறோமே. அதுபோல் உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காக, உங்களுடைய கணவன் மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி பிடிக்கிற ஆளாக இருப்பீங்களா? அது மனசில் கையில் உயர்த்துறது அன்றைக்கி அங்கே. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது. உங்கள் மனசில் இந்த பிள்ளைகளுக்காக என் கையை உயர்த்தி இருக்கிறேன், என் வீட்டாருக்காக என் கையை உயர்த்தி இருக்கிறேன், நான் படுத்துக்கிட்டே கையை உயர்த்தியிருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். நான் படுத்திருப்பேன், ஆனால் மனசுக்குள்ள ஆண்டவரே இந்த காரியத்துக்காக என் கையை உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு படுத்த கையெல்லாம் அப்போவே நிஜம் உயர்த்த வேண்டியதில்லை, மனசுலையே கையை உயர்த்தி இருக்கிறேன் அப்படி சொல்லுவேன் நான். எந்த பிசாசு வந்து தொட முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி ஒரு செயல் அங்கே மோசே அதாவது தண்ணீர் கசப்பாயிருச்சு, தண்ணீரை மதுரமாக்கணும் ஆண்டவரே, மதுரமாக்கணும் ஆண்டவரே, மதுரமாக்கணும். இஸ்ரவேலர் எல்லாரும் அவ்வளவு 6 லட்சம் பேரும் ஜெபம் பண்ணா கூட ஒன்றும் நடக்காது. இங்கே ஒருத்தர் வேணும். ஒரு மரத்தை எடுத்து
அந்த தண்ணிக்குள்ளே போட்டானா. நீங்கள் அந்த மரத்தை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்ட மாதிரி நீங்கள் எதையாவது செய்யறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? விசுவாசத்தினாலே, an action by faith, விசுவாசத்தினாலே கிரியை செய்கிற காரியம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்யும்போது அது நடக்கிறது. தண்ணீர் மதுரமாயிற்று. மாறாவின் தண்ணீர் மதுரமாயிற்று. தண்ணீரை திராட்சரசமாக்குகிற ஒருவர் அவர் தாங்க செய்ய முடியும். மரத்தை தூக்கி போட்டால் கசப்பான தண்ணீர் மதுரமாகிறது. எலிசா அங்கே போய் அங்கே ஏதோ பார்த்துட்டு இருந்தப்ப அங்கே மரம் வெட்டுற ஒருத்தையும், ஐயையோ கோடாரி அங்கே தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, இரவலா வாங்கினதுங்கிறேன். ஓசியிலேயே பிழைக்கிறாங்க போல. அவன் கேட்பானே நான் என்ன செய்யறது அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறான், ஒரு மரக்கொம்பத்தை வெட்டினே இல்லை, ஒரு குச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு குச்சி எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுறானா. தண்ணிக்குள்ளே போட்டான்னா கோடாரி மேந்துருச்சான். இதை வாசிக்கிறது உங்களுக்கு ஈஸி, கேட்குறதும் ஈஸி. ஆனால் அவனுக்கு குச்சியை தூக்கி போட்டு தண்ணிக்குள்ளே போட்டால் கோடாலியாக மிதக்கும். ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீர், சரியாக தான் இருக்கா? நீரே எதையாவது குழப்பிட்டீரா? குச்சி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டால் கோடாரி மிதக்குமா? கோடாரி இரும்பு, கோடாரி மிதக்குமான்னு. ஆண்டவரே நான் போடா போய் செய்கிறேன், போய் செய்யடா. எல்லாரும் குச்சியை தூக்கி போட்டான், கோடாரி மிதக்குது. ஓடி போய் எடுத்துக்கிட்டு நன்றி நன்றி நன்றி, ஓசியாக வாங்கினேன், அவன்கிட்ட போய் மாட்டிக்கிறவேன்னு கோடாரி எடுத்து கொடுத்தீங்க நன்றின்ட்டு போகிறான். இன்றைக்கு உங்களுடைய வீட்டாரும் சரி, சுற்றி இருக்கிற ஆட்களும் சரி, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு பிரியமானவர்கள் எல்லாருமே இப்படி பெரிய காரியங்களை செய்யக்கூடிய திறமை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த விவரம் தெரிஞ்சவங்களா, அந்த காரியத்தை செய்கிறவர்களா இருக்கீங்க. ஒரு மோசே, ஒரு எலியா, ஒரு தெபோராள், ஒரு யோசுவா என்ன பண்ண, யுத்தத்துக்கு போன ஒரு அங்கே பார்த்தா ஐயோ சீக்கிரமாக இருட்டிடும் போல இருக்குதே, டைம் ஆகி போச்சு போல இருக்குதே, நானும் சீக்கிரமாக முடிக்கணும். இருட்டிடும் போல இருக்கே, இருட்டிடுச்சுன்னா எதிரியெல்லாம் ஓடி போயிடுவானே, அப்புறமேல அவங்கள அழிக்க முடியாது. அதனால் கர்த்தர்கிட்ட சொன்னானா, கர்த்தாவே டைம் வேணும் எனக்கு, அதனால சீக்கிரமாக இருட்டக்கூடாது சொல்லிட்டு, சூரியனே அங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லு சொல்லிட்டானாமுங்க. இப்படி ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு அதன்படி செய்த அது மாதிரி ஒரு காரியம் முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. விசுவாசத்தினாலே பேசுகிறான். சூரியனே நில்லுங்க, நின்றது. இன்றைக்கு உங்களுக்காக, உங்களுடைய வீட்டாருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, நீங்கள் பிரியமாக இருக்கிற யாவருக்காகவும் பேசுகிற ஒரு ஆள், செயல்படுகிற ஒரு ஆள். மோசே சொன்னான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அது அவங்க சும்மா தாங்க இருக்கிறாங்க. ஆனால் வேலை செய்கிற நீங்கள், சபைக்குட்பட்ட நீங்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள், வசனத்தை பெற்ற நீங்கள், அபிஷேகத்தில் நிரம்புகிற நீங்கள், வசனத்தை பேசி அதற்கேற்றபடி செயல்படும் போது காரியம் நடக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா, சில ஆட்களை கர்த்தரை அனுப்பி விடுவார், நம்ம பேசணும். ஊர்க்கதை பேசிட்டு அனுப்பிடக்கூடாது. எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ ஒரு நேரம் நான் வாய்ப்பை உண்டாக்கிட்டு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. திஸ் இஸ் அவர் காலிங். இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மோசேயோடு கூட இருந்தது போல யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறார். அது தலைமுறையாய் தேவன் சில ஆட்களை தன்னுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு, தன் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஆட்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தீர்க்கதரிசிகள்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி பேசுகிற ஆளுங்க. பல சமயங்களில் இந்த தீர்க்கதரிசிகள் பேசினா ராஜாக்கள் கொன்னே விடுவாங்க. எலியா என்னமோ சொல்லிவிட்டான், என் வார்த்தையினாலே அன்றி
தேசத்தில் பனியோ மழையோ பெய்யாது. இவன் கிறுக்கு பைய. அதாவது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்கதரிசிகளை பற்றி அந்த ராஜாக்களுக்கும் பெரிய ஆளுகளுக்கும் ஒரு நம்பிக்கை, ஒரு என்ன நினப்பு. ஒரு தீர்க்கதரிசி போய் ஒரு சேனாபதி கிட்ட கூப்பிட்டு கர்த்தர் உன்னை ராஜாவாக்குறாரு அப்படி சொல்லிட்டு போயிட்டான். தனியாக கூட்டிகிட்டு போய் தனி அறையில் கூட்டிகிட்டு போய் கர்த்தர் உன்னை ராஜாவாக்குறாரு அப்படி சொல்லிவிட்டான். கூட இருக்கிற மற்ற சேனாபதிகள்லாம் கேட்டால் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி இவன் பயந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த தீர்க்கதரிசி அவன் சொல்லிட்டு போகிறான். அந்த மீதி சேனாபதிகள்லாம் இவன்கிட்ட என்ன கேட்குறாங்க? அந்த பைத்தியக்காரன் யார்? தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரன் உங்கள்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும்ன்றாங்க. என்னது அது சொல்லு அப்படின்னா கர்த்தர் என்னை ராஜாவாக்குறார். உடனே எல்லாம் வஸ்திரத்தெல்லாம் விழிச்சு போட்டு அவனை ராஜாவாக்கி விட்டாங்க. இன்னாரு ராஜாவானான் சொல்லிவிட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்கே தான் சொல்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் முன்னாடி இந்த தீர்க்கதரிசியெல்லாம் பைத்தியக்காரங்க. ஆனால் நிஜ பைத்தியம் யார்? அவங்க தான் கடைசியில். இவன் போய் என்னுடைய வார்த்தையினால் என்று பனியோ மழையோ பெய்யாது. நான் அன்னைக்கு தெரியல, அவனுக்கு சொன்ன மாதிரி மழை பெய்யாமல் போயிடும்னு தெரியல. என் பாட்டுக்கு பைத்தியக்காரன் ஏதோ பேசுகிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டான். கடைசி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, நாட்கள் போக போக பார்த்தா, அதுக்கப்புறம் விளைச்சல் இல்லை, பஞ்சம் வந்துருச்சு, தண்ணி பஞ்சம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னா அவன் இக்கடாவே அவன் தானே என் வார்த்தையில் அன்றி மழையை பனியாக பெய்யாது புடி. அவனை எங்கன்னா காணா என்கிட்ட ஓடி போயிட்டான். இவன் பக்கத்து தேர்ந்து மோவாபியர்கிட்ட போய் விசாரிக்கிறான், அம்மோனியர்கிட்ட போய் விசாரிக்கிறான், பெலிஸ்தர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு. அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட அவன் இங்கே இல்லைன்னு எழுதி கொடு. என்னென்னு அங்கே அவன் இல்லைன்னு எழுதி கொடுன்னு கேட்குறான் இந்த ராஜா. அவங்களும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஏன் போய் கேரிய தாத்தரையிட பார்த்துக்கிட்டு அப்புறம் அங்கே தண்ணி தீர்ந்து போச்சுன்னா அங்கே யாரோ ஒருத்தி அங்கே விவதை இருக்காலாம், ஒரு அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் மகனும் சாக போகிறோங்கிற அந்த நிலைமையில் கர்த்தர் அவனை அங்கே அனுப்பி விடுறாரு. அவள் பிழைக்கணும், இவனும் பிழைக்கணும், இவன் போகணும், அங்கே பேசணும். அந்த விதவை ஒரு வேலை செய்தாள். முதல்ல உங்களுக்கு உனக்கும் உங்கள் மகனுக்கு சுடலாம், அப்போ சுடலாம். ஆனால் அதுக்கு முதல்ல எனக்கு சின்னதாக பெருசாக சொன்னால் போச்சு, அதுக்கு மேலே நமக்கு மொட்டை அடிச்சிடுவான் போல நினச்சிடுவான்னு சின்னதாக எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வான்னா கொண்டு வந்து விசுவாசம் செயலிலே வெளிப்பட்டது. விசுவாசம் செயலிலே வெளிப்பட்டது. கொண்டு வந்து கொடுத்துட்டா. பார்த்தா அதுக்கப்புறம் பஞ்சகாலம் முடிய வரைக்கும் அங்கே பானையிலே செலவு பண்ணவில்லை, அந்த எண்ணெய் தீர்ந்து போகவும் இல்லை. ஏதோ டின்னில் ஒரு வேளை மாவு வச்சுருந்தான்னா எங்கே இன்றைக்கான மாவு எங்கேன்னு குச்சி எடுத்து அந்த டின்னை ஒரு தட்டியிருப்பா, உடனே மாவு வந்துருச்சு. மறுநாள் இன்னொரு தடவை தட்டியிருப்பா, மாவு வந்துருச்சு. இல்லை அது பானையாக இருக்கும்னா எங்கே இன்றைக்கான மாவு கையை விட்டா மாவு வருது. இன்றைக்கி பூராத்தையும் எடுத்தாச்சு, நாளைக்கு இருக்குமான்னு. ஆனால் நாளைக்கும் இருக்கும். இன்றைக்கி வர வேண்டிய மாவு எங்கேன்னு கையை விட்டா உள்ளேருந்து மாவு வருது. விசுவாசத்தின் செயல். நீங்களே செயல்பட வேண்டும். நீங்கள் செயல்படலைன்னா கர்த்தர் செயல்பட மாட்டார். You have to speak what God speaks. You have to do what God is doing. அவர் என்ன பேசுகிறாரோ அதை நீங்கள் பேச வேண்டும். அவர் என்ன செய்கிறாரோ நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதுதான் ஜெயம். அவர் தெற்க போனால் நம்ம வடக்க போகிறதில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யும்போது அற்புதங்கள் நடக்கின்றன. 5 நிமிஷம் இருக்குது. இப்போ சுருக்கமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஒருவேளை அடுத்த வாரத்தில் கொஞ்சம் விளக்கி சொல்லுவேனா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபு விஷயத்தில் கர்த்தர் என்ன பண்ணிட்டார். இவன் போய் பிசாசு போய் அங்கே நிற்க அவர் என்னன்னு கேட்டு விசாரிச்சுவிட்டு கடைசிக்கு இவனோட எல்லா அந்த ஆஸ்திகளையும் அழித்து போடுறதுக்கு அவர் அனுமதி கொடுத்துட்டார்.
அப்புறம் இன்னொரு தடவை போய் நிற்கிறான். அவன் சுகமாக இருக்க வரைக்கும் அவன் துதிப்பான். அப்போ என்ன பண்ணிட்டாரு, சரி சரீரத்தில் சுகத்தை எடுத்துக்கலாம், ஆனால் உயிரை தொடக்கூடாதுன்னு. இப்படி ஏதோ ஒரு அனுமதி கொடுத்தாருன்னு நீங்கள் எல்லாரும் வாசிச்சிருக்கீங்க, பார்க்குறீங்க. இப்போ நான் ஒட்டுமொத்தமாக தேவன் பிசாசுக்கு என்னென்ன காரியங்களில் அனுமதி கொடுத்தாருன்னு 2 நிமிஷத்தில் சொல்ல போகிறேன். தேவன் பிசாசுக்கு என்னென்ன காரியங்களில் அனுமதி கொடுத்திருக்கிறார், தேவன் என்னென்ன காரியங்களில் அனுமதி கொடுத்தாரோ அதையெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை என்னது உரிமை இருக்கிறது. அடுத்த ஸ்டெப்பில் அதெல்லாம் நடப்பிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல கர்த்தர் இவன் பூமியில் இருக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டாரு. ஆதாம்கிட்ட பொய் பேசலான்னு அனுமதி கொடுத்துட்டாரு. அவனை சோதனைக்கு உட்பட பண்ணி அவன் விரும்பி நீ சொல்கிறத கேட்டு பாவம் செஞ்சான்னா அவன்கிட்ட இருக்க அதிகாரத்தில் நீ பிடிங்கலான்னு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருந்தாரு. இதெல்லாம் நடந்துருச்சு. அதற்கப்புறமும் இப்பொழுது பூமியில் என்ன யோபு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன அனுமதி கொடுத்துருந்தார்? அனுமதி தான் உரிமையாக இருக்குது, உரிமை தான் அதிகாரமாகிடுது. நான் இதெல்லாம் செய்தேன் அப்படிங்கிறான். ஆனால் என்ன அதிகாரம் கொடுக்கல? அவன் நம்மளை தொடறதுக்கே அதிகாரம் இல்லை. அவன் தலையில் இருக்க மயிரெல்லாம் அடைக்கலான் குருவிகளை ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள்ன்றாரே, அதுபோல் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று கூட தரையில் விழாது. இப்போ பிசாசு மனுஷர்கிட்ட ஏன் விசுவாசிகள்கிட்ட கூட பொய் பேசுறதுக்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. இவங்க நம்பி அவனை ஏற்றுக்கிட்டு அந்த பொய்படி செஞ்சாக்க அவங்க இந்த பிசாசோடைய கண்ட்ரோலில் போயிடுவாங்க. அப்படி தான் ஆதாம் அவன் கண்ட்ரோலில் போனால் அவன்கிட்ட இருந்த அதிகாரத்தெல்லாம் பிடிங்கிட்டு பூமியில் பிசாசு ஆள்றான். இப்போ நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள், பிசாசு நம்மக்கிட்ட நமக்கு சோதனை கொடுக்கலாம், அவ்வளோ மட்டும்தான் அதிகாரம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசு வந்தான், சோதனை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அதிகாரம், அவரை தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. கடைசி நாளில் அவரை பிடிக்க வர்றாங்க, இவர் தன்னை ஒப்பு கொடுக்கலை. அப்போ அவங்க அவரை பிடிக்க முடியல. இவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு, அப்புறமேல் பிடிச்சிட்டு போகிறாங்க. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு. பரத்திலிருந்து பிசாசுக்கு அந்த அனுமதி கொடுத்துருந்தா தான் அது நடக்கும், இல்லாட்டி அது நடக்காது. பிசாசுக்கு அனுமதி கொடுக்காத விஷயத்தில் நீங்கள் அவனை பார்த்து பயப்படுறீங்க? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கு தான் நீங்கள் பிசாசை கால்களை போட்டு மிதிக்கிற அதிகாரம் கொடுத்தாரா இல்லையா? வசனம் சொல்லுங்க. சரி, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் அதிகாரம் கொடுத்த 91ஆம் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்கு? சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நீங்கள் நடந்து அவனை மிதித்து போடுவீர்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஆமாம், சமாதானம். இது ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, இப்போ உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிற பிசாசை உங்கள் காலிகளை போட்டு மிதிச்சு போடுவாராம். அவரு காலில் இல்லை, உங்கள் காலில் கீழே போட்டு மிதிச்சு போடுவாராம். யூ ஹவ் டு ஆக்ட். இப்படி இந்த மாதிரி பிசாசுக்கு சில உரிமைகள் இருக்குது. அதனால் அவன் வர்றான். அவனுக்கு உரிமையான இடத்துல நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் உங்களை தொடர்றதுக்கு உரிமை இல்லையே. மாறா அவனை மேற்கொள்கிறதுக்கு, அவனை துரத்துறதுக்கு, அவன் பிடியில் இருக்கிற அதிகாரத்தை, அவன் பிடியில் இருக்க நன்மைகளை நீங்கள் பிடிக்கிறதுக்கு, அவனுடைய பிடியில் இருக்க ஆத்துமாக்களை விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதே. அவன் தன்னுடைய அதிகார வரம்புக்குள்ளே மட்டும்தான் செயல்படுவான், மிஞ்சி வரமாட்டான். மிஞ்சி ஒரே தடவை அந்த அந்த நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போய் அந்த கீழ்ப்படியாத பிசாசெல்லாம் பாதாளத்துக்கு உடனே போயிடுச்சு. அதனால் பிசாசு அவனுடைய அதிகார வரம்புக்குள்ளே தான் செயல்படுறான். அவனுடைய அதிகார வரம்பை மீற முடியாது. மீறினாக்க அப்பவே பாதாளத்துக்கு அனுப்பிடுவார்.
அந்த லேகியன் பிடிச்ச பிசாசு பிடிச்ச மனுஷன் இருந்தான். அவனுக்கு பிசாசு போன்னு சொன்னார், போக மாட்டேன். கிட்ட வந்தார். கிட்ட வந்தவுடனே ஐயோ எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க, விட்டு அந்த பண்டிகைகிட்ட போயிடுறான், அங்கே போக எங்களுக்கு விடுங்க, அனுமதி கொடுங்கன்னு. அனுமதி கேட்குது. சரி போய் தொலைவா. ஆனால் போய் பண்டிகைலாம் கடலில் போய் மாண்டு வச்சான். பன்றிகள் கூட நினச்சிருக்கு இந்த பிசாசுகளோட நம்ம குடியிருக்க முடியாது, செத்தா தேவலான்னு போய் பாஞ்சிருச்சு. அன்றைக்கு அந்த பிசாசு தொடர்ந்து போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே அந்த பிசாசை நோவா காலத்துக்கு கீழ்ப்படியாமல் போன பிசாசுகள் எப்படி பாதாளத்துக்கு போச்சா அன்றைக்கே இந்த பிசாசை அங்கே அனுப்பியிருப்பாரு. நீங்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு பிசாசு அடங்க வேண்டும். அது அடங்கும். அவன் தன்னுடைய பிசாசு தன்னுடைய அதிகார வரம்புக்குள்ளே மட்டுமே செயல்படுகிறான். இம்மட்டு வா, மிஞ்சி வராதே என்று சொன்னவர் எவ்வளவு அனுமதித்தாரோ அவ்வளவுதான் வருவான். அவன் அந்த அதிகார வரம்பை மீற மாட்டான். மீறினா அவன் செத்த அன்னைக்கே பாதாளத்துக்கு போயிடுவான். ஆனால் உங்களுக்கு அளவற்ற அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், தன்னுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இயேசுவை போல நீங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் செயல்படவே, எனக்கு பதிலாக நீங்கள் நீங்கள் செய்யணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது மாதிரி செய்ய. மோசேக்கிட்ட என்னமோ சொன்னார், அவன் அது மாதிரி செஞ்சான். ஆபிரகாமை கூப்பிட்டாரு, என்ன செய்யினார், அது போல் செஞ்சான். உன்னோட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னாரு, உடன்படிக்கையிலெல்லாம் வருது, நம்பிட்டான். அது எவ்வளவு போராடினாருன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு பிள்ளை வேணுங்கிறத விட தேவனுக்கு ஒரு காரியம் ஆகணும். ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்தால் தான் அவன் பிள்ளை எனக்கு கொடுப்பான், நான் என் பிள்ளை அவனுக்கு கொடுக்கலாம், அப்போ ரட்சிப்பு உண்டாகலாம். அப்படி ஆசைப்பட்டு இவனை விசுவாசிக்க ட்ரை பண்ணுறாரு. இவன் கடைசியில் முடியலன்ட்டான். கடைசியில் 2 டோஸ் விட்ட ஒரு பாடு விசுவாசிட்டான். விசுவாசிக்க ஏதுவில்லாதிருந்து விசுவாசித்து அவரை துதித்து கனம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தினா உடனே ஈசாக்கு பிறந்துட்டான். நீங்களும் நானும் விசுவாசித்து செயல்பட வேண்டியிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்து கர்த்தரை துதித்தான், மகிமைப்படுத்தினான், ஈசாக்கு வந்தான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் நீங்க, கோணலானவைகளை செவையாக்குகிறவர், தடைகளை நீக்குகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். சங்கீதம் 107 அது அந்த வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். 107:20 107 அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களே, இன்றைக்கு நமக்காக வசனத்தையே அனுப்புகிறார். அந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோமாக. அந்த வசனத்தை நம்புகிற அளவுக்கு இருதயம் ரெடியாக இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட உட்காந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படியோ வசனத்தை அனுப்பிட்டீங்க, எனக்கு விசுவாசம் வரணும், உங்கள்கிட்ட உட்காந்துருக்கிறேன். அவர்கிட்ட உட்காந்தா அவரை மாதிரி ஆயிடுவோம். யார் கூட சேர்ந்தோமோ அவர் மாதிரி ஆயிடுவோமா இல்லையா? அது ஆயிடுறோம். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கணும். நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். அவர் ஏதோ செய்யறதில்ல, அவர் உங்ககிட்ட என்னமோ பேசுவார். அவர் உங்ககிட்ட என்னமோ பேசுவார், செய்யறதெல்லாம் நீங்க. அவர் என்ன மலையை முறிக்க சொல்றாரு, புல்டோசர் எடுத்துகிட்டு போய் இந்த மலையெல்லாம் 2ஆக உடச்சி விடு, அதெல்லாம் இல்லை. அவன்கிட்ட கோலை உயர்த்து செங்கடல் திறந்து விடுன்ற. இவங்ககிட்ட ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு யோர்தான் தண்ணீரில் கால் வைக்கட்டும்ன்றார். கால் வச்சானா யோர்தான் நதி பிளந்துருச்சான். எண்ணம் கிடையாது. அது எரியோ கோட்டையை சுற்றி வர சொல்லிட்டு ஆர்ப்பரியுங்கள், இவன் ஆர்ப்பரிக்கிறான், கோட்டை விழுந்துருச்சு. இதுபோல யோசுவா பண்ண எல்லா யுத்தங்களிலும் அவன் தான் யுத்தம் பண்ணா, கர்த்தர் அங்கே அற்புதம் செய்தார். இன்றைக்கு நீங்கள் யுத்தம் பண்ணுவீர்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நான் யுத்தம் பண்ணுகிறேன், கர்த்தருடைய சேனையின் ஆளாய் இருந்து பிசாசுக்கு விரோதமாய் இயேசுவின் நாமத்தினாலே யுத்தம் பண்ணுகிறேன்.
கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். கவனியுங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக இருந்தார். பரலோகத்தில் இருக்க வரைக்கும் அவர் ஒன்றும் செய்யலை. பூமியில் மனுஷனாக வந்து பரிசுத்தாவியை பெற்ற பிறகு மனுஷனாக இருந்து அவருடைய கிரியைகள்லாம் நடப்பித்தார். இப்போ நீங்கள் நானும் ஏற்கனவே மனுஷனாக இருக்கிறோம். அவர் மனுஷனாக வர வேண்டியிருந்துச்சு, அதுக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. இப்போ நீங்களும் நானும் ஏற்கனவே மனுஷனாக இருக்கிறோம். மனுஷனாக இருந்து பூமியில் அவர் வார்த்தையை பேசி அந்த காரியத்தை நடப்பிக்கணும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வீட்டாருக்காக, நீங்கள் நேசிக்கிற மற்றவர்களுக்காக தேவையான நன்மைகளை செய்கிறதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்தது போல உங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்பட்டால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நினைக்கணும், அவர் என்ன பேசுகிறாரோ அதை பேசணும், அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யணும். செங்கடலை திறக்கிறார், இவன் கோலை உயர்த்தினா செங்கடல் திறந்துருச்சு. அதான் அவர் செய்கிறதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது காரியங்கள் நடக்கின்றன. நீங்கள் தான் செயல்படுவீர்கள். நீங்கள் ஒன்றும் செய்யலைன்னா கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். கர்த்தருடைய சார்பாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஏஜென்ட்டாக பூமியில் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய ஏஜென்ட்டாக இருக்கீங்க. கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஏஜென்ட்டாக அங்கே இருக்கிறீங்க. தேவனுடைய காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். அதற்காக இருதயத்தில் வசனத்தை கொடுக்கிறார், வசனத்தை அனுப்புகிறார். இருதயத்தில் இருக்கிறது, அதை வாயினால் பேசுகிறீர்கள். வாய் அந்த நன்மையினால் திருப்தி ஆகும்போது நீங்கள் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுக்கு, உங்களுடைய வீட்டாருக்கு, உங்கள் மனைவி புருஷனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் உண்டாகிறது. பிசாசு இதை செய்கிறான் அதை செய்கிறான்னு சொல்லலாம், ஆனால் அவன் எல்லையை மீறுவது கிடையாது, மீற முடியாது. கர்த்தர் அனுமதித்த அளவில் தான் அவன் கிரியை செய்ய முடியுமே ஒழிய அதுக்கு மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு அந்த பிசாசின் மேல் அதிகாரம், அவனை மிதித்து போட, அவனை துரத்த, அவனுடைய பிடியில் இருக்க ஆத்துமாக்களை விடுதலையாக்க, அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை விடுவிக்க, அதை நீங்கள் சுதந்திரிக்க, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் தருவேன் என்றவர் உங்களுக்கு தருகிறார். நினைத்து பாருங்கள். அதை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லுங்க. அது இடத்துல வரக்கடவுன்னு சொல்லுங்க. வரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய வார்த்தைகளை அனுப்பினீர். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது. இதன் நீர் கொடுக்கிற வார்த்தைகளின்படி செயல்பட இவர்களுக்கு விசுவாசமும் தைரியமும் இருக்கட்டும். வெறும் விசுவாசம் அல்ல, விசுவாசத்தோட செய்கை கிரியை இருக்கட்டும். இவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியம் நடக்க கடவுது. அதில் கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.